அனைவருக்கும் வணக்கம். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டமாக கவலையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது இதனால உங்களோட வாழ்க்கையில் பல நேரத்தில் பல விஷயங்களை நீங்கள் தேடுறீங்க. உங்களோட வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நிம்மதியாக வாழ்கிறதுக்கு தேடுறீங்க. எதனாலன்னு நினச்சி பாருங்கள். ஏன்னா இந்த நேரத்தில் கவலையாக கஷ்டமாக இருக்கிறனால நம்மளுக்கு சந்தோஷம்னு ஒன்று தேடுறதுக்கு அவசியம் வந்திருக்கு. சந்தோஷம்னு ஒன்று தேடுறதுக்கு அவசியம் வந்திருக்கிறது. அது எதுனாலும் இல்லை. இப்போ இந்த நேரத்தில் நம்மளுக்கு தேவைகள் வந்திருக்கிறனால தேவையாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நம்மளுக்கே இந்த உலகத்தில் இருந்து நினைப்பு வந்திருக்கிற நம்ம மனசுக்கு ஒரு நினைப்பு வந்திருக்கிறது. இந்த உலகத்தில் சந்தோஷம் கிடைக்கிறது. இந்த உலகத்தில் எப்படியாவது நம்மளோட வாழ்க்கைக்கு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு கிடைக்கும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது நினைப்பு மட்டும்தான். ஆனால் நம்மளுக்கு அது நினைப்புன்னு புரியறது இல்லை. நம்ம நினச்சிக்கிட்டு வாழ்வது இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்கள், இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் இருந்து நம்மளுக்கு சந்தோஷம் இல்லைன்னா நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதி தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். நல்லா நினச்சி பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷம்னு நீங்கள் ஏதாவது தேடின இடத்துல சந்தோஷம் இவ்வளோ காலமாக கிடைச்சதும் இல்லை தானே. அது எதுனாலும் இல்லை. நீங்கள் இந்த உலகத்தில் கிடைக்கிற சந்தோஷம் உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் இருக்கிறதுன்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் விஷயம்னு சொல்கிறதுக்கும் எதுவும் இல்லை. சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு, சந்தோஷம் தேடுறதுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதும் இல்லை. அது எப்படின்னா, நீங்கள் நினச்சி பாருங்கள். உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் சந்தோஷம்னு சொல்கிற நேரத்தில் அந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி, அந்த சந்தோஷம் வருவதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சரி உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு தானே. அந்த எதிர்பார்ப்போடு வாழ்ந்தனால தான் உங்களுக்கு சந்தோஷம் வந்தது. சில நேரத்தில் உங்களோட ஏதாவது காணாமல் போயிட்டு அந்த காணாமல் போயின நேரத்தில் நீங்கள் அது தேடினீங்க. அப்போ உங்களோட மனசுக்கு ஒரு வலி, ஒரு வேதனை வந்துச்சு. ஒரு ஏன் இது தேட வேண்டியது அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சு. அங்கன்னு நீங்கள் தேடினது எங்கெங்கன்னு தேடினது உங்களோட காணாமல் போன விஷயம் தான். அப்போ அந்த நேரத்தில் உங்களோட மனசுக்கு ஒரு துக்கம் வந்துச்சு. அந்த துக்கத்தில் இருந்து அது கிடைக்கும் போது ஒரு பெருசான சந்தோஷம் உங்களோட மனசுக்கு வந்துச்சு தானே. அந்த சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அது என்கிட்ட இல்லைன்னு துக்கத்தில் இருந்தீங்க. அந்த துக்கத்திலிருந்து வெளியே வர்றது தான் இப்போ நீங்கள் சந்தோஷம்னு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி இல்லையா? உங்களுக்கு இந்த நேரத்தில் கஷ்டமாக கவலையாக இருக்கிறது எதையோ என்கிட்ட இது இல்லை அது இல்லை அந்த மாதிரி இல்லாத வாழ்க்கையை பற்றி தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு கஷ்டமாக கவலையாக இருக்கிறீங்க. அது இல்லாதனால எனக்கு கஷ்டம் இருக்குது. அப்போ அது கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம் கிடைக்கிறது. அப்போ நீங்கள் தானே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அது இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்க முடியும்னு இப்போ கவலையாக இருக்கிறனால உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் கவலையாக இருக்கிறீங்க. அந்த கவலையிலிருந்து வெளியே வர்றது இல்லை சந்தோஷம்னு சொல்கிறது. கவலை இல்லாமல் இருக்கிறது. இந்த உலகத்தில் கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த உலகம்னு சொல்கிறதே கவலையாக இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா இந்த உலகத்தில் இந்த நேரத்தில் வாழ்ந்தால் எந்த பிரச்சனையும் வருவதில்லை. நம்ம இந்த நேரத்தில் கிடைக்கிறது பற்றி நினச்சி வாழ்ந்தால் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற விஷயங்கள் பற்றி நினச்சி பாருங்கள். உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் இப்போ மனிதனாக பிறந்து இருக்கிறீங்க. உங்களுக்கு சிந்தனை நினச்சி வாழ்கிறதுக்கு எது வேணாலும் வாங்கிட்டு எது வேணாலும் நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அமைச்சு இருக்கிறது. கஷ்டங்கள் இல்லாமல் வாழ்கிறதுக்கு வாழ்க்கையில் கிடைச்சிருக்கிறது. அது எல்லாமே கிடைச்சது எவ்வளோ விஷயங்கள் பண்ணின்னு நீங்களே நினச்சி பாருங்கள். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் நினச்சாலும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கிறது. நோய்கள் இருக்கிற ஆளுங்கள் இருக்கிறாங்க, மனநிலை இல்லாத ஆளுகள் இருக்கிறாங்க, இல்லைனா இந்த உலகத்தில் எதுவும் கிடைக்காத இளவர்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த நேரத்தில் உங்களோட வாழ்க்கைக்கு பல விஷயங்கள் கிடைச்சிருக்கிறது. அந்த கிடைச்ச பல விஷயங்களில் நீங்கள் சந்தோஷம் அந்த உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் இப்போ கிடைச்ச விஷயங்களில் நீங்கள் சந்தோஷம் எதிர்பார்க்கிறதுனால உங்களோட வாழ்க்கைக்கு பிரச்சனைகள் வருவது. ஏன்னா இவ்வளோ காலமாக கிடைச்ச விஷயங்களில் சந்தோஷம் கிடைக்காம இருந்ததும் நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தனால. அப்போ எதிர்பார்ப்பு இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்வதுக்கு நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற உண்மையை கண்டுபிடிங்க. இந்த இயற்கை என்னென்னு தேடிங்க. அதோட வாழ்கிறதுக்கு எல்லா நேரத்திலும் எல்லா நிமிஷத்துலேயும் முயற்சி பண்ணும். அதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு உண்மையான நிரந்தரமான சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அனைவருக்கும் இனிய நாள் அமைக்க வேண்டும்.